இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் நாம் தினந்தோறும் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, வாக்கியங்களை எளிமையான முறையில் எப்படி அமைப்பது, ஆங்கிலத்திலே அதை எப்படி பேசுவது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வரோம். அதில் லாஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் அவளுக்கு எந்திரிக்கிறதே பிடிக்காது. காலையில் தூங்கி எந்திரிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி சீக்கிரமாக எந்திரிக்கிறது பிடிக்காது. சீக்கிரமாக காலையில் தூங்கி எந்திரிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷில்? கெட்டிங் அப். கெட்டிங் அப் கெட்டிங் அப் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காலையில் படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு கெட்டிங் அப். கெட்டுனா வாங்கிறது சார், கெட்டிங் அப்னா வாங்கிட்டு இருக்கிறது சார் அப்படின்னு நீங்கள் தப்பாக நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. இங்கிலீஷில் இது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். காலையில் எந்திரிக்கிறதுக்கு கெட்டிங் அப், வேக் அப், வேக்கிங் அப் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா கெட்டிங் அப் அப்படின்னு சொல்லுவோம். சீக்கிரமா அப்படிங்கிறதுக்கு ஏர்லி. கெட்டிங் அப் ஏர்லி, காலையில சீக்கிரமா எழுந்திருக்கிறது. காலையில அப்படிங்கிறது இந்த மார்னிங். இந்த மார்னிங், காலையில். கெட்டிங் அப் ஏர்லி அப்படிங்கிறது என்ன? சீக்கிரமாக தூங்கி எழுந்திருத்தல். கெட்டிங் அப் ஏர்லி இன் த மார்னிங். அவளுக்கு பிடிக்காது, அந்த விஷயம் மட்டும் அவளுக்கு பிடிக்காது. பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன? பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு லைக், பிடிக்காது அப்படிங்கிறதுக்கு டிஸ்லைக். டிஸ்லைக். டிஸ்லைக் அப்படின்னா என்ன? பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? அவளுக்கு பிடிக்காது. அவளுக்குங்கும் போது ஷீ. ஷீ டிஸ்லைக்ஸ். ஒரு எஸ் வந்துடும் வெர்போட. She dislikes getting up early in the morning. சூப்பரா இப்போ சென்டென்ஸ் அமைச்சிட்டோம் பார்த்தீங்களா? ரொம்ப ஈஸியாக அமைச்சிட்டோம் பார்த்தீங்களா? காலையில், இந்த மார்னிங். கெட்டிங் அப் ஏர்லி, சீக்கிரமாக எழுந்திருத்தல். பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? அவளுக்கு பிடிக்காது. ஷீ, அவளுக்கு. She dislikes, அவளுக்கு பிடிக்காது. எது? காலையில் சீக்கிரமாக தூங்கி எந்திரிக்கிறது அவளுக்கு பிடிக்காது. She dislikes getting up early in the morning. She dislikes getting up early in the morning. இப்போ நீங்கள் ஒரு பிளே கிரவுண்டு பார்க்குறீங்க, ஒரு விளையாட்டு மைதானம், பயங்கரமான ஒரு பெரிய ஒரு விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானத்தில் குழந்தைங்கள்லாம், சில்ட்ரன்லாம் சிறுவர்கள்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். கண்டினியூஸ் டென்ஸ் தானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் டென்ஸ். இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கிறது. அந்த விளையாட்டு மைதானத்திலே சிறுவர்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பிளே கிரவுண்ட், விளையாட்டு மைதானம் இல்லையா? பிளே கிரவுண்ட். அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? How are you going to tell? மைதானத்தில். ஓகே, சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழில் நல்லா இருக்கு சார், இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் சொல்லுவோமே, இங்கிலீஷ்லேயே கொஞ்சம் பேசுவோமே. இது அப்படியே இங்கிலீஷில் எப்படி பேச போகிறோம்? சிறுவர்கள் மைதானத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். சில்ட்ரன், ஓ
குழந்தைகள், பாய்ஸ். ஓகே, பாய்ஸ், சிறுவர்கள், பாய்ஸ். என்ன செய்றாங்க? விளையாடி கொண்டிருக்கிறார்கள். பாய்ஸ் ஆர் playing. Boys are playing on the ground. Boys are playing on the ground. கிரிக்கெட் விளையாடுறாங்களா? ஓகே, பாய்ஸ் ஆர் பிளேயிங். கிரிக்கெட் போட்டுங்க, ஆர் ஃபுட்பால் போட்டுங்க. பாய்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால் ஆன் த கிரவுண்ட். Boys are playing on the ground. Boys are playing football on the ground. Playing in the ground. இந்த கிரவுண்ட் வருமா, ஆன் த கிரவுண்ட் வருமா? யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.